பல வருடங்களுக்கு முன் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாடில் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் நாள் முழுதும் கல் தூக்கி வீடு கட்டி வேலை செய்தார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. அப்போது தேவன் அவர்களின் அழுகையை கேட்டார். அவர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார், மோசே. மோசேவிடம் தேவன் சொன்னார், என் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவி. மோசே பரவோன் ராஜாவிடம் போனார். அவர் கூறினார், தேவன் சொல்கிறார், என் மக்களை விடு. ஆனால் பரவோன் கேட்டுக்கொள்ளவில்லை. அப்பொழுது தேவன் 10 பாழ்கள் அனுப்பினார். நீர் இரத்தமாக மாறியது. தவளைகள், கொசுக்கள், ஈக்கள் வந்தது. கால்நடைகள் இறந்தது. இருள் மூடியது. கடைசியாக எல்லா எகிப்திய முதல் மகன்களும் இறந்தார்கள். இதைக் கண்டு பரவோன் பயந்தான். அவர் சொன்னார், மோசே, நீயும் உன் ஜனங்களும் போங்கள். அப்படி அவர்கள் இரவில் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். ஆனால் பின்னர் பரவோன் மனம் மாறி அவர்களின் பின்னால் தனது படையை அனுப்பினான். இஸ்ரவேல் மக்கள் சிவப்புக்கடல் முன் நின்றனர். முன்கடல், பின் எகிப்து படை. அவர்கள் பயந்தார்கள். அப்பொழுது தேவன் மோசேவிடம் சொன்னார், உன் கையை உயர்த்து. மோசே தனது கையை உயர்த்தினார். அதிசயம் நடந்தது. சிவப்புக்கடல் பிளந்தது. இஸ்ரவேல் மக்கள் நடுவே உலர் பாதையில் கடந்து சென்றார்கள். எகிப்திய படை வந்தபோது தேவன் கடலை மீண்டும் மூடியார். அவர்கள் மூழ்கினார்கள். அந்த நாள் முதல் இஸ்ரவேல் மக்கள் சுதந்திரமானார்கள். அவர்கள் தேவனை பாடி மகிழ்ந்தார்கள், நம் தேவன் மகத்துவமுள்ளவர் என்று. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதெதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். சகோதரரே, சில நேரங்களில் நாம் கடவுளிடம் பல விஷயங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் அந்த வேண்டுதல் நிறைவேறவில்லை என்றால் ஏன் தேவன் கேட்கவில்லை என்று நாமே கேள்வி கேட்போம். ஆனால் இந்த வசனம் சொல்றது வேற மாதிரி. நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறோம் என்றால் அவர் நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவார் என்று சொல்கிறார். அதாவது நம்முடைய மனமும் வாழ்க்கையும் தேவனின் இதயத்தோட ஒத்துப்போனால் நாம் கேட்பது தாமாகவே நிறைவேறும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா அவர் பார்க்கிறதென்னன்னா, நம் இதயம் அவருடைய சித்தத்துக்குள் இருக்கிறதா என்பதைத்தான். அதனால் இன்று நீ பிரார்த்தனை செய்யும் முன் உன் இதயத்தை அவரோடு சரி பண்ணு. அவருடைய சித்தத்துக்குள் நடந்தால் அவர் சொல்றாரு,